ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கண்மணிக்கு வளகாப்பு நடத்துறதுக்காக ஃபங்க்ஷனுக்கு எல்லாருமே வந்திருக்கவும், அப்போ அங்கே வந்து பார்த்தோம்னா ஜானுவும் அவங்க தமிழ் அதுக்கப்புறமா சிபி இவங்க 3 பேருமே வராங்க. அப்போ இவங்க 3 பேரும் பார்த்ததுமே வந்து ராமச்சந்திரன் குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே வந்து வாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வரவேற்கவும், நீங்கள் வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உங்கள் கையால் நீங்கள் வந்து கண்மணிக்கு அதாவது வளகாப்புலாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் அவங்களும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து மாறன் வந்து விட்னஸ் அடித்து அந்த ரூமுக்குள்ளே போட்டுச்சிருக்கவும் அங்கே வீரா வந்துருந்தாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது அப்போ நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. இது கேட்டதுமே வீரா சொல்கிறாங்க, இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படிங்கும்போது, சரி வீரா நீங்கள் இருந்துக்கோ நான் அப்போ வந்துடுது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மாறன் வந்து அதாவது சில விஷயங்களை முடிச்சுட்டு வர அப்படிங்கிறாங்க. உடனே வீராவும் சரி நீ போ நான் பார்த்துக்கிட்டு அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வீரா வந்து அந்த கதை படிச்சுக்கிட்டு அங்கேயே நின்றுட்டு இருக்கும்போது அப்போ மாறனை தான் காட்டுறாங்க. மாறன் வந்து ராகவிட்ட சொல்கிறாங்க, ராகவ் நீ பயப்படாத, அவனுடைய ஏதாவது அவன் தூக்கத்தில் இருக்கிறான், அவனை அந்த ரூமில் கொண்டு அடைச்சி வச்சுட்டு வந்திருக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கும்போது ஆனால் ராகவ் வந்து பயத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ கார்த்தி வந்து சொல்கிறாங்க, சரி எல்லாரும் நில்லுங்க நான் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது ராகவ் வந்து ரொம்பவே பதட்டமாக இருக்கவும், டே நீ சிரித்த மாதிரிக்கு நெல்லு, அப்படி இல்லைன்னா உன் மேலே சந்தேகம் வந்துடும், நான் தான் பார்த்துக்கிடுதுன்னு சொல்லியிருக்கோம்ல, அப்புறமா எதுக்காக நீ கவலைப்பட்டுட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஜானு வந்து அவங்க கண்மணிக்கு வந்து வளகாப்புலாம் வந்து அதாவது எல்லாம் போட்டதுக்கப்புறமா எங்கள் வீடை வந்து சுற்றி காட்டுறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து பார்த்தோம்னா ஜானுவையும் தமிழையும் சுற்றி காட்டுறதுக்காக வீடை வந்து அழைச்சிட்டு வராங்க. அப்போ வந்து மேலே மாடிக்கு வரும்போது அங்கே வீரா வந்து அங்கே நின்றுட்டு இருக்கவும், என்ன வீரா நீ இங்கே நிற்கிற அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ என்னது வள்ளியம்மா இப்படிலாம் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு, இல்லை வள்ளியம்மா அதாவது எனக்கு ஒரு ஃபோன் வந்தது, சிக்னல் வந்து கிடைக்கல, அதனால தான் மேலே வந்து பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சமாளிக்கவும், அப்படியா இவங்களுக்கு வீடெல்லாம் சுற்றி காட்டலான்னு சொல்லிட்டு நான் அழைச்சிட்டு வந்தேன், வீடெல்லாம் சுற்றி காட்டிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ இந்த ரூமை விட்டு நம்ம போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, வள்ளியம்மா நீங்களே சுற்றி காட்டிடுங்க, எனக்கு வந்து ஒரு ஃபோன் வரும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிறோம். உடனே வந்து வள்ளியும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா தமிழ் வந்து அவங்க மேலே ஏதோ ஒரு டவுட்லேயே போயிட்டு இருக்கிறாங்க, இல்லை இவங்க வந்து ஏதோ பொய் சொல்கிற மாதிரிக்கே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. அடுத்தது பார்த்தோம்னா அவங்க வள்ளி வந்து வீடெல்லாம் சுற்றி காட்டிடுறவும், நீங்கள் சாப்பிட போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்றதுக்காக அனுப்பி விட்டுட்டு அங்கே வள்ளி வராங்க. உடனே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் வீரா வந்து நடந்தது சொல்கிறாங்க. இதை கிட்டதுமே வந்து வள்ளி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ என்ன வீரா நீ இப்படி சொல்லிட்டு இருக்கிற, இவனை உள்ள தூக்கி போட்டு அடைச்சி வச்சிருக்கிறேன் அப்படிங்கும்போது, ஆமாம் வள்ளியம்மா நீங்கள் கொஞ்சம் இங்கே இருங்க நான் போய் மாறனை அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் போது உடனே வள்ளியும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இங்கே வந்து விட்னஸை காணலையே அவன் எங்கே போனான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னொரு பக்கம் விஜய் வந்து தேடிட்டு இருக்கவும், அப்போ மாறனும் வீராவும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இவங்க பேசுகிறத பார்த்துட்டு உடனே வந்து என்னது இவங்க பேச்சே சரியில்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க விஜய்க்கு வந்து சந்தேகம் வருது. அடுத்ததாக பார்த்தோம்னா வள்ளியை தான் கட்டுறாங்க. வள்ளி வந்து அந்த ரூம் வாசலே நின்றுட்டு இருக்கவும், அப்போ ஒரு அம்மா வந்து எனக்கு ரெஸ்ட் ரூமுக்கு போகணும் அப்படின்னு சொல்லவும், ஐயோ இந்த ரூமுக்குலாம் போகாதீங்க, இது வெறும் வந்து குப்பையாக இருக்கும், கீழே வந்து இருக்குது, நீங்கள் அங்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விரட்டி விடவும், அப்போ விஜய்க்கு சந்தேகம் வந்துடுது, இந்த ரூமில் என்னமோ இருக்குது, அதனால தான் அந்த வள்ளி அம்மா வந்து உள்ளே போக விடாமல் தடுக்கிறாங்க, என்னன்னு சொல்லி பார்த்துடல அப்படின்ட்டு உடனே விஜய் வந்து அந்த ரூமை திறக்கவும் வரவும் உடனே வந்து வள்ளி வந்து தடுக்கிறாங்க. ஆமாம் எதுக்காக அந்த ரூமை திறக்க போகிற அப்படிங்கும்போது, என்னுடைய சில பொருள் எல்லாம் அந்த ரூமில் தான் வச்சிருக்கிறேன், அது எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறேன் அப்படிங்கும்போது, இங்கே பாரு ஆமாம் பெரிய பொருள் வச்சிருக்கிறாலாம், ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போறியா இல்லைன்னு சொல்லும் போது, இல்லை நான் அந்த ரூமில் எடுத்துகிட்டு தான் போவேன்னு சொல்லிட்டு அவங்க விஜய் வந்து அடம் பிடிச்சிட்டு இருக்கவும், அப்போ வள்ளிக்கும் விஜய்க்கும் வந்து ஒரு கை தகராறு வந்துட்டு இருக்கவும், அந்த இதில் பார்த்தோம்னா அவங்க கதை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஓப்பன் பண்ணினதுமே விஜய் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இது என்னது இவனை போட்டு அடிச்சு போட்டு வச்சிருக்கீங்களான்னு சொல்லிக்கிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும், அப்போ அவங்க வீரா வந்துருந்தாங்க. உடனே பார்த்தோம்னா வந்து வள்ளி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு சத்தம் போடாது அப்படிங்கும்போது, நான் இப்போமே சத்தம் போட்டு எல்லாருக்கிட்டையும் நான் அந்த விஷயத்த சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு பார்த்தோம்னா விஜய் வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம்னா திடீர்னு ஒருத்தவங்க வந்து ஒரு கட்டையால் வச்சு அடிக்கிறாங்க விஜயை. யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழை தான் காட்டுறாங்க. தமிழ் வந்து ஒரு போடவும் அப்படியே விஜய் வந்து கீழே வந்து தூங்கின மாதிரி ஆயிரவும், இதை பார்த்ததுமே வந்து வள்ளி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ தமிழ் நல்லவேளை நீ காப்பாத்துன, ஆனால் இவ இப்போ எப்படி இருக்கான்னு தெரியல அப்படிங்கும்போது, அப்போ வந்து வீரா வந்து சொல்கிறாங்க, வள்ளியம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க அவள் தூங்கிட்டு தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ வந்து தமிழ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த விஜய் வந்து ஏதோ தப்பு பண்ணுற மாதிரி இருந்தது, அதனால தான் நான் அடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து அவங்க தமிழ்கிட்ட வந்து வீராவும் அவங்க வள்ளியும் சொல்கிறாங்க, நீங்கள் பண்ணினது நல்ல காரியமாக போச்சுது, அதனால எங்களுக்கு நல்லது தான் பண்ணியிருக்கிறீங்க, இந்த விஜய் லேஸ்பட்டவ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்கே மாறன் வந்துருந்தாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே உடனே வந்து வள்ளி வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இது கேட்டதுமே மாறன் வந்து அவங்க தமிழ்கிட்ட கேட்குறாங்க, எத்தனை அடி அடிச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு அடி அடிச்சு அப்படிங்கிறாங்க.
கூட 4-5 சேர்த்து போட வேண்டியது தானே இவள் அப்படின்னு சொல்லவும் அப்போ தமிழ் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா வள்ளிகிட்ட வந்து அவங்க மாறன் வந்து சொல்கிறாங்க, சரி தமிழை அழைச்சிட்டு நீங்கள் கீழே போங்க, அப்புறமா எல்லாரும் தேடி இங்கே மேலே வந்துட போகிறாங்க அப்படிங்கவும் இவளை என்ன பண்ண போகிற அப்படிங்கிறாங்க. இவளை நான் பார்த்துக்கிட்டுதேன், நீங்கள் தமிழை அழைச்சிட்டு போங்க அப்படிங்கவும் உடனே சரின்னு சொல்லிட்டு வள்ளியும் தமிழை அழைச்சிட்டு கீழே போயிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா வீரா வந்து கேட்குறாங்க, இவளை என்ன பண்ணுறதுக்கு இங்கே அடைச்சி வச்சிருவான்னு கேட்கும்போது இல்லை ஒரே ரூமில் 2 வரையும் அடைச்சி வச்சா சரிப்பட்டு வராது, அதனால இவளை வேறு ரூமில் தான் அடைச்சி வைக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே பார்த்தோம்னா வந்து மாறனும் அவங்க வீராவும் சேர்ந்துக்கிட்டு விஜயா வேற ஒரு ரூமுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போய் அங்கே வந்து அவங்க கால் கையெல்லாம் கட்டி அவங்க அடைச்சி வைக்கவும் வச்சுட்டு ரூம் கதவே அடைச்சிட்டு கீழே வந்துருந்தாங்க. அப்போ வீரா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, இப்போ என்னடா பண்ணுறதுக்கு அப்படிங்கும் போது முதல்ல ஃபங்க்ஷன் முடிட்டோம், அதுக்கப்புறமா இவளை என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாறனும் வீராவும் கீழே வந்துடவும் அப்போ அங்கே வந்து ஜானு தமிழ் சிவி இவங்க 3 பேர் தான் காட்டுறாங்க. அவங்க 3 பேருமே கிளம்பும் போது அப்போ ராமச்சந்திரன் அதுக்கப்புறமா வள்ளி வீரா மாறன் எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் இதோட விட்டுறக்கூடாது, நம்மளுடைய நட்பு வந்து நான் அடுத்ததாக தொடரும் அப்படின்னு சொல்லவும் ஜானுவும் ரொம்பவே சந்தோஷப்படாதாருங்க. அதாவது உங்கள் குடும்பத்தில் வந்ததுக்கு நாங்களும் ஹாப்பியாக இருக்கிறோம், உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜானு வந்து ரொம்பவே பெருமையாக பேசிட்டு போகவும் அப்போ தமிழ் வந்து வீராகிட்டையும் வள்ளிக்கிட்டையும் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் என்ன சொல்லுங்கள், அது மட்டும் இல்லாமல் அந்த விஜய் லேஸ்பட்டப்ப மாதிரிக்கு தெரியல அப்படிங்கும் போது ஆமாங்க இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டுதோம், நீங்கள் வந்து இந்த அளவுக்கு உதவி பண்ணினது போகிற அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்களாம் கிளம்பி போயிருந்தாங்க. அவங்க கிளம்பி போனதுக்கப்புறமா ராகவ் வந்து மாறன் கிட்ட கேட்குறாங்க, அந்த விட்னஸ் என்னானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே நான் தான் அவனை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டோம்ல, அப்புறமா எதுக்காக நீ கவலைப்பட்டுட்டு இருக்கிற அப்படிங்கவோ அப்போ கண்மணி வந்து ராகவ்கிட்ட கேட்குறாங்க, என்னங்க என்ன ஆச்சுது, நானும் அப்பலேருந்து பார்த்துட்டு இருக்கிறேன், ரொம்பவே பதட்டமாக இருக்கிறீங்களே என்ன ஆச்சு அப்படிங்கும் போது காலையில் வந்து சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தீங்க, ஆனால் அந்த சந்தோஷம் இப்போ இல்லையே, ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும் போது அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து விஜயோட அம்மாவை தான் காட்டுறாங்க, எங்கே என் பொண்ணை கொஞ்ச நேரமாக காணலை, அவள் எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜய் ஒவ்வொரு இடமா அவங்க தேட ஆரம்பிச்சிடவும் உடனே வந்து வள்ளி வந்து மாறன் கிட்டையும் வீரா கிட்டையும் சொல்கிறாங்க, விஜயோட அம்மா விஜயை தேட ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்கள் அவளை என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவளை மேற ஒரு ரூமில் நான் அடைச்சி வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அவளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு ஆபத்தே வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இதோட நம்மளை பிடிச்ச பீடை போச்சுன்னு சொல்லி சந்தோஷப்படுறதுக்கு இல்லாமல் நீ என்னென்னா பயந்துட்டு இருக்கிற அப்படிங்கும்போது போடா உனக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து சொல்லவும் அடுத்தது பார்த்தோம்னா எங்கள் விட்னஸ் தான் காட்டுறாங்க. விட்னஸ் வந்து கண்முழிச்சு பார்க்குறாங்க. கண்முழிச்சு பார்த்ததுமே அவங்க கை காலெல்லாம் வந்து கயிறு வச்சு கெட்டி வச்சிருக்கனால இப்போ என்ன பண்ணுறதுக்குன்னு தெரியாமல் அவங்க முழிச்சிட்டு இருக்கவும் அடுத்தது இங்கே பார்த்தோம்னா வீரா வந்து மாறன்கிட்ட கேட்குறாங்க, இப்போ அடுத்தது இவங்க 2 பேரும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது 2 ஒரு கதையும் முடிச்சிட வேண்டியதுதான், அப்போ தான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து வீரா வந்து திட்டுறாங்க, உனக்கு விளையாட்டு பண்ணுறதுக்கு வேற வந்து டைமே கிடையாதா, இப்போ இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கவும் 2 பேரும் 2-3 நாள் அந்த ரூமுக்குள்ளே கிடக்கட்டும், அப்போ தான் நம்ம வழிக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லவும் என்னடா சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமாம் 2 பேரும் அந்த ரூமுக்குள்ளே நம்ம அடைச்சி வச்சாதான் அவங்களுக்கு வந்து அதாவது நம்மளை பற்றின பயம் வரும், அதனால அவங்க அங்கேயே இருக்கட்டும் அப்படின்றதாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து விஜயோட அம்மா எல்லா ரூம்லையுமே தேடிட்டு இருக்கிறாங்க, என் பொண்ணு அப்படி எங்கே போயிட்டான்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒவ்வொரு ரூமா தேடிட்டு இருக்கவும் அப்போ வந்து வள்ளிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, விஜயை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் வள்ளி உடனே வந்து எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறாங்க. அடுத்ததான் அந்த கதையில் என்ன மாதிரி கொண்டுட்டு போக போகிறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.